மன்னரின் பரிசு யானை சாப்பிட மறுத்துச்சு, நகர மறுத்துச்சு. எல்லாரையும் கண்டுக்கவே இல்ல. 10 பயிற்சியாளர்கள் முயற்சிச்சாங்க, யாரும் வெற்றி பெறல. மன்னருக்கு கவலையா இருந்துச்சு. இந்த யானைக்கு சாபம் பிடிச்சிருக்குன்னு சிலர் சொன்னாங்க. பூசாரிகள் வந்தாங்க, தங்கம் கேட்டாங்க. மன்னர் தென்னாலியை பார்த்தார். தென்னாலி, உன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். தென்னாலி யானை கொட்டகைக்கு போனான். சத்தமே போடல, எதுவும் கட்டளையிடல. 1 மணி நேரம் யானையை கவனமா பார்த்தான். யானையின் கண்கள் தென்னாலியை பின்தொடர்ந்துச்சு. தென்னாலிக்கு புரிஞ்சிருச்சு. மறுநாள் மதிய உணவு நேரம் தென்னாலி யானை கொட்டகை பக்கம் வந்தான். கையில தன்னோட சாப்பாட்டை வச்சிருந்தான். யானை பக்கம் போகல, யானையை பார்க்கவே இல்ல. அமைதியா தனியா சாப்பிட ஆரம்பிச்சான். யானை ஒரு கண்ணால தென்னாலியை பார்த்துச்சு. தென்னாலி கவலைப்படவே இல்ல, சந்தோஷமா சாப்பிட்டான். மனம் மட்டும் காற்றுல பரவுச்சு. யானை மெதுவா தலையை திருப்பியது. கால் ஒன்ன மெதுவா முன்னே வச்சது. சாப்பாடு முடிஞ்சதும் தென்னாலி எழுந்தான். யானையை திரும்பி கூட பார்க்கல, நடந்து போனான். யானை பின்னாலேயே பார்த்துட்டே நின்னது. இவன் எனக்கு ஒண்ணு கொடுக்கலவே நீ யோசிச்சது. மறுநாள் காலையில யானை கொட்டகை காலியா இருந்துச்சு. எல்லாரும் பதறினாங்க. யானை எங்க? கொட்டகையின் உள்ள பார்த்தாங்க. உணவு தொட்டி முழுக்க காலியா இருந்துச்சு. யானை எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்துச்சு. மன்னர் ஓடி வந்தார். யானை சாதாரணமா நின்னது, நல்லா சாப்பிட்ட திருப்தியோட. தென்னாலி என்ன செஞ்சான்னு கேட்டார். அரசவை முழுக்க யாருக்கும் புரியல. தென்னாலி மட்டும் புன்னகைச்சான். மன்னர் கேட்டார், தென்னாலி நீ என்ன செஞ்ச? தென்னாலி சொன்னான், யானை பக்கம் போகல மன்னா, சாப்பிட்ட, அவ்வளவுதான். சேனு கட்டளை போடல, விரும்புன்னு கெஞ்சல, தனியா இருந்த. தென்னாலி தொடர்ந்தான். யாரும் கட்டளை போடாம இருந்தப்போ யானைக்கு ஆர்வம் வந்துச்சு. தள்ளி நிற்கும் போது மட்டும்தான் இழுக்கும். கட்டளை போட்டு இழுத்தாங்க, அதனால போகல. மன்னர் யோசிச்சார். தன்னோட பயிற்சியாளர்களை பார்த்தார். அவங்க எல்லாரும் சங்கிலி வச்சு கட்டளை போட்டவங்க. தென்னாலி உணவு வச்சு ஒதுங்கினவன். ஆர்வம் இழுக்கும், கட்டாயம் இழுக்காதுன்னு மன்னர் சொன்னார். தென்னாலி சொன்னான், கட்டாயப்படுத்தி செய்விக்க முயற்சிக்காதே, ஆர்வத்தை தூண்டு, தானா வருவான். இதுதான் வாழ்க்கை ரகசியம். கட்டாயம் எதிர்ப்பு தரும், ஆர்வம் ஈர்க்கும். நீங்கள் தள்ளினால் அவர்கள் தள்ளி போவார்கள். நீங்கள் இடம் கொடுத்தால் அவர்கள் அருகில் வருவார்கள். நினைவில் வையுங்கள், மாற்றம் கட்டளையால் வராது, ஆர்வத்தால் தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும். மேலும் நிறைய வீடியோக்களுக்கான தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்களோட இணைந்திருங்கள்.